ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். சாமி பார்க்க போம்னா தனுஷ் அண்ணாவோட ராயன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி இந்த வீக்கில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் ஏன் அந்த அப்டேட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனுஷ் அண்ணாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவ ராயன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் சொல்லியிருப்பாங்க. ஸோ தனுஷ்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 வந்து பார்த்தீங்கன்னா கூலின்னு ரிலீஸ் பண்ணாங்களே. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவாக வில்லனிசமாக வந்து ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி லோகேஷ் பிளான் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து தனுஷ்னாவோட இந்த திரைப்படம் ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ஷேடில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் படமாகவே இருக்காது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு தனுஷ்னா படமாக ஒரு வில்லனிசமாக வந்து பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற திரைப்படமாக தான் இந்த படம் ராயன் திரைப்படமும் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ ஒரு பக்காவான ஒரு சைக்கோட்டிக் த்ரில்லர் கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட திரைப்படம் இந்த வீக் கன்ஃபார்மாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ சன் பிக்சர்ஸ் தான் டிலே பண்ணுறாங்க. ரஹ்மான் சார் மியூசிக்காக இருக்கட்டும் சரி, தனுஷனோட வாய்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. பட் சன் பிக்சர்ஸ் என்ன டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி மூவி பஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.